பரலோகத்துல ஒரு திரளான கூட்டம் வெள்ளையங்கியை தரித்து கொண்டு குருத்தோலை பிடித்து கொண்டு ஏசப்பாவுக்கு முன்பதாக நிற்குமாம். அந்த கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனைத்தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கல்ல. காடு மேடுல கடந்து சென்று கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டவர்களாம். உயர்வோ தாழ்வோ ஊக்கமாக ஜெபித்து சிறிதோ பெரிதோ கொடுக்கப்பட்ட பெற்ற பணியை செய்து முடித்தவர்களாம். இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு நாளிலே பரலோகத்திலே ஏசப்பாவுக்கு முன்பதாக நிற்க முடியும். நாமும் கூட அந்த கூட்டத்திலே ஒருவராக இருப்போம். God bless you all.